வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பயணம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பகத்சிங் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். நான் இந்த டேட்டாவை வந்து ஸ்கூல் புக்ஸ், ஸ்பெக்ட்ரம் புக், ஐஎன்எம் வெங்கடேஷன் புக், அதுக்கப்புறம் பிரகதீஷ் புக்கில் செப்பரேட்டாக ஐஎன்சி தலைவர்களை பற்றி தனியாக கொடுத்துருப்பாங்க அந்த புக், அதுக்கப்புறம் விக்கிபீடியா எல்லாத்துலேருந்து கம்பைல் பண்ணி மொத்தமாக எடுத்து போட்டிருக்கேன். ஒரே ஒன் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? பகத்சிங் அவர்களை பற்றி நமக்கு நிறைய கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில். ஓகேங்களா? அது ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஒரே ஒன் ஷார்ட்டாக பார்த்துடலாம். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஆரம்பிக்கலாம். பகத்சிங் அவர்கள், நம்ம இவரை தான் இந்தியாவின் முதல் மார்க்சிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மார்க்சிஸ்ட் யாருன்னா பகத்சிங் அவர்கள். இவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்குது. என்ன பட்டப்பெயர்னா ஷஹீத் இ ஆசாத், அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் த மார்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பெயர். தியாகிகளில் மிகப்பெரியவர், அதுதான் அர்த்தம் தமிழில். அடுத்து இவரோட புனைப்பெயர்கள். நமக்கு பகத்சிங் அவர்கள் வந்து பல்வேறு பத்திரிகைகள் மற்றும் சில ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருப்பார். அதில் வந்து இவர் வந்து பிரிட்டிஷ்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய புனைப்பெயர்களை வந்து பயன்படுத்தியிருப்பார். புனைப்பெயர்கள்னால் இப்போ நான் ஒரு கண்டென்ட் எழுதுனேன்னா எழுதி முடிச்சுட்டு கடைசியில் ரிட்டன் பெயின் போட்டு ஏன் நேமுக்கு பதிலாக எனக்கு வேற ஒரு பேர் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஏன் நேம் போட்டால் எனக்கு பிரச்சனையாயிரும். அதனால் வேற ஒரு நேம் புனைப்பெயர் போடுவேன். அந்த புனைப்பெயர் தான் வித்ரோஹி, ரஞ்சித், பல்வந்த். ஓகேங்களா? இது முக்கியம், பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து நம்ம பகத்சிங் அவர்கள் வந்து எப்போ பிறந்தார், டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கேட்குறாங்க டிஎன்பிசியில். 27 செப்டம்பர் 1907. ஓகேங்களா? இவர் இறந்தது வந்து 23 மார்ச் 1931. நம்ம இந்த 23 மார்ச்சை தான் ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகள் நாள், மார்டிஸ் டே, அதாவது ஷஹீது திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஏன்னா இந்த 23 மார்ச் அன்னைக்கு தான் அவர் தூக்கில் போட்டிருப்பாங்க. நான் ஏன் தூக்கில் போடாங்க நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபுல் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, சரி. அவர் எந்த இடத்துல பிறந்தார்னா லயால்பூர், பஞ்சாப். இது வந்து இப்போது பாகிஸ்தானில் இருக்குது. சரி, அவரோட அப்பா அம்மா பேர் வந்து கிஷன் சிங், வித்யாவதி. அவங்க அம்மா பேர் வந்து ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் பேரண்ட்ஸை பற்றி கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து அவருக்கு வந்து இந்த புரட்சியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தூண்டுகோலாக இருந்தவர் வந்து யாருன்னா கர்த்தார் சிங் சாராபா. இந்த கர்த்தார் சிங் சாராபா யாருன்னா இவர் வந்து கதார் பார்ட்டி நமக்கு தெரியும். நமக்கு 1913 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே கதார் பார்ட்டியில் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார், ஒரு புரட்சியாளராக. இவரை பார்த்தா பகத்சிங் அவர்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் வந்திருக்கும், நம்மளும் ஒரு புரட்சியாளராக இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து பகத்சிங் அவர்கள் வந்து 2 நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுறாரு. என்ன நியூஸ் பேப்பர்னா பிரதாப் அண்டு கிரீத்தி. ஓகேங்களா? இதில் தான் அவர் வந்து அந்த மேலே பார்த்த அந்த புனைப்பெயர்கள் வந்து பயன்படுத்தியிருப்பார். வித்ரோஹி, ரஞ்சித், பல்வந்த், இங்கே இருக்கிற புனைப்பெயர்கள். என்ன நியூஸ் பேப்பர்னு பார்த்துக்கோங்க, பிரதாப் மற்றும் கிரீத்தி நியூஸ் பேப்பர். ஓகே, அடுத்து பகத்சிங் அவரோட குடும்பத்தை பற்றி பேசணும்னா 1907 நமக்கு தெரியும். பார்ட்டிஷனுக்கு அப்புறம் சுதேசி இயக்கம் தொடங்கியிருப்போம், சூரத் பிளவு நடந்திருக்கும். இதன் விளைவாக உங்களோட ஃபேமிலி வந்து மொத்தமாக புரட்சியாளர்களாக மாறுறாங்க. உங்கள் அப்பா, அம்மா, உங்களோட தாத்தா, இவரோட சித்தப்பா எல்லாருமே புரட்சியாளர்களாக மாறுறாங்க. பகத்சிங் அவர்களோட சித்தப்பா பேர் தான் அஜித் சிங். நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அஜித் சிங் அவர்களை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னா பாரத மாதா பத்திரிகை யார் நடத்துகிறான்னு கேட்டிருந்தாங்க ஒரு மேன்ஷெட்டில். ஓகேங்களா? இவர் கதா பாட்டிலையும் இருந்திருப்பார். அது போக இவர் வந்து ஒரு சங்கம் தொடங்கியிருப்பார். என்னென்னா பாரத மாதா சங்கம், பாரத மாதா சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கமும் தொடங்கியிருப்பார் அஜித் சிங், பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து 1926 பகத்சிங் அவர்கள் வந்து நௌஜாவன் பாரத் சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லாகூரில் தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? இது வந்து ஒரு புரட்சியாளர்களுக்கான இயக்கம். ஓகே, அடுத்து நமக்கு 1924 ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் சொல்லிட்டு சச்சின் சன்யால் ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. பகத்சிங் அவர்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணி இதை ஹெச்ஆர்ஏ, அதாவது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு இருக்கிறத ஹெச்எஸ்ஆர்ஏ, ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்டிக் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் சொல்லிட்டு 1928 நேம் சேஞ்ச் பண்ணுறாரு. அதோட தலைவராகவும் இருக்கிறார். இந்த ஹெச்எஸ்ஆர்ஏ கீழே தான் இவங்க நிறைய புரட்சி நடவடிக்கைகள் வந்து எடுத்திருப்பாங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது வந்து ஒன்று வந்து ஜாண்டஸ் கொலை வழக்கு, அதாவது செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்லிமெண்ட் அசம்பிளியில் போய் குண்டு போட்டது.
ஓகேங்களா. இது ரெண்டுமே இந்த ஹெச்எஸ்ஆர்ஏ கீழே தான் பகத்சிங் அவர்கள் முன்னெடுத்திருப்பாங்க. ஓகே, நமக்கு சைமன் கமிஷன் எப்போ போட்டாங்கன்னு தெரியும், 1927 3 February 1927 1928 சைமன் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் எதிர்ப்பு கிளம்பியிருக்கும், போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சைமன் கமிஷன் ஒரு இடத்துக்கு போகும்போது தான் லாலா லஜ்பத் ராய் வந்து போராட்டம் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வேணுவேன்னே லாலா லஜ்பத் ராய் அவர்கள் மேலே குறிவைத்து தடியடி நடத்துகிறாங்க போலீஸ். அதில் லாலா லஜ்பத் ராய் அவர்கள் வந்து ரொம்ப படுகாயம் அடைகிறாங்க. 17 நவம்பர் 1928 இறந்தும் போகிறாங்க. இதனால் கோவப்பட்ட பகத்சிங் அவர்கள் வந்து இதற்கு காரணமானவங்கள பழி தீர்க்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த மாதமே அதாவது 17 நவம்பர் 1928 லாலா லஜ்பத் ராய் அவர்கள் இறக்குறாருங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு கரெக்டாக 17 டிசம்பர் 1928 லாலா லஜ்பத் ராய் மறைவுக்கு காரணமான அந்த போலீஸ் அதிகாரியை வந்து கொலை பண்ணுறாங்க, சுட்டு கொள்கிறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட் இந்த தடியடை, லாலா லஜ்பத் ராய் அவர்கள் மேலே இந்த தடியடைக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தது வந்து யாருன்னா சாண்டர்ஸ். அந்த தடியடி பண்ணது வந்து ஜேம்ஸ் ஸ்காட். இவங்களோட இலக்கு என்னென்னா, அந்த ஆர்டர் கொடுத்த ஜாண்டர்ஸை வந்து நம்ம ஆர்டர் கொடுத்த ஜேம்ஸ் ஸ்காட்டை வந்து நம்ம கொலை பண்ணணும். அதான் இவங்களோட திட்டமாக இருக்கும். ஆனால் என்ன இருக்குன்னா, அங்கே ஜேம்ஸ் ஸ்காட் இருந்திருக்க மாட்டார். இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்கும் அந்த கொலை பண்ணுற டைமில். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்காட்டை கொல்றதுக்கு பதிலாக சாண்டர்ஸை கொண்டுருவாங்க. இதுதான் இரண்டாவது லாகூர் சதித்திட்டம் சொல்கிறோம், செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். இவரை சுட்டுட்டு கொல்லும்போது என்ன ஆகும்னா, இவங்களை வந்து ஒரு போலீஸ்கார் துரத்துவார். அவர் தான் சன்னன் சிங். அந்த சன்னன் சிங்கை சுட்டு கொண்டவர் வந்து சந்திரசேகர் ஆசாத். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே தலைமறைவாயிருவாங்க. சந்திரசேகர் ஆசாத் என்ன பண்ணுவார்னா, ஒரு பார்க்கிட்ட வெளியில் வரும்போது போலீஸ் அவரை சுற்றி வளைச்சிருவாங்க. 2 பேத்துக்கும் பயங்கரமாக துப்பாக்கி சூடு நடக்கும். அதில் வந்து சந்திரசேகர் ஆசாத் கிட்ட துப்பாக்கி குண்டுகள் தீர்ந்து போயிடும். கடைசி இருக்கிற ஒரு குண்டில் அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னை சூசைட் பண்ணிக்குவார், தன்னைத்தானே. ஏன்னா மற்றவங்க காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த இரண்டாவது லாகூர் சதி திட்டத்தை வந்து திட்டம் வகுத்தது வந்து சுகதேவ் அவர்கள். ஓகேங்களா. ஓகே, அடுத்து எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க. இப்போ வந்து பகத்சிங் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்லிமெண்ட்டில் வந்து 2 புதுசாக பில்லு கொண்டு வராங்க. அது என்ன பில்லுனா, ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் பில் அப்படின்னு, அப்புறம் பப்ளிக் சேஃப்டி பில் சொல்லிட்டு 2 பில்லை கொண்டு வராங்க. இது ரொம்ப அடிமைத்துவமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பகத்சிங் அவர்களும் பட்டுகேஸ்வர் துட்டும் 8 ஏப்ரல் 1929 பார்லிமெண்ட்டில் குண்டு போடுறாங்க. ஆனால் இந்த குண்டு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது, வெடிக்காது அந்த அளவுக்கு. இது வந்து ஜஸ்ட் புகை மட்டும்தான் வரும். இவங்களோட இலக்கு வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகளை காயப்படுத்தணும் இல்லை, எச்சரிக்கைப்படுத்தணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களை எச்சரிக்கைப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டை வந்து குண்டு போட்டிருப்பாங்க. பகத்சிங் அவர்களும் பட்டுகேஸ்வர் துட்டும். இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பகத்சிங் அவர்களோட சேர்ந்து பார்லிமெண்ட்டில் குண்டு போட்டால் இன்னொருத்தர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பட்டுகேஸ்வர் துட்டுன்னு சொல்லுவோம், அல்லது பிகே துட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ரெண்டுமே இப்படி தான். அடுத்து இந்த பகத்சிங் அவர்களையும் பட்டுகேஸ்வர் துட்டு, இந்த செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸு, அப்புறம் பார்லிமெண்ட்டில் குண்டு போட ஹெல்ப் பண்ணவங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ். அதில் வந்து ஜத்தீன் தாஸ் அவர்கள் வந்து சிறையிலே உண்ணாவிரதம் இருக்கிறார். மொத்தம் 63 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அங்கேயே இறந்தும் போகிறார் ஜத்தீன் தாஸ். இது நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த சிறையில் இறந்து போனவர் யாருன்னு. ஓகே, நமக்கு 7 அக்டோபர் 1930 இவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு எப்போ தூக்கு முடிவு பண்ணுறாங்கன்னா, 23 மார்ச் 1931. அப்போ பகத்சிங் அவர்கள் வந்து நிறைய புக்கு படிப்பார். பகத்சிங் அவர்களுக்கு வந்து நிறைய புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கும். அவர் கடைசியாக படித்த புக்கு வந்து லெனின், த ஸ்டேட் அண்ட் த ரெவல்யூஷன் பிஃபோர் ஹேங்க்டு. லெனின், இந்த பேர் நம்ம எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்போம், கண்டிப்பாக படிச்சிருப்போம். இந்த லெனின் அவர்கள் யாருன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல ரஷ்யா, இதுக்கு முன்னாடி அதை நம்ம யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவோம். அந்த யூஎஸ்எஸ்ஆர் கண்ட்ரியை வந்து சோஷியலிஸ்டிக்காக மாற்றினவர் வந்து இந்த லெனின் அவர்கள் தான். ரொம்ப முக்கியமானவர் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது லெனின் அவர்கள். அடுத்து 23 மார்ச் 1933 அன்னைக்கு இவங்க 3 பேரையும் தூக்கில் தொங்க விடுறாங்க.
பகத்சிங், ராஜ்குரு, சுகுதேவ். நம்ம இந்த நாளை தான் ஷஹீது திவாஸ்ன்னு கொண்டாடுறோம். தியாகிகள் நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். பகத்சிங் அவர்கள் வந்து இந்த தூக்கு மேடைக்கு வந்துட்டு ஒரு முழக்கம் விட்டிருப்பார். என்னென்னா இன்குலாப் ஜிந்தாபாத். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற இந்த முழக்கத்தை வந்து உருவாக்குனது யாருன்னா மௌலானா ஹஸ்ரத் மொஹானி. இது ஸ்பெக்ட்ரம் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து பகத்சிங் அவர்கள் வந்து சிறையில் இருந்து தன்னோட குடும்பத்துக்கும் தந்தைக்கும் லெட்டர் நிறைய எழுதி போட்டிருப்பார். அந்த லெட்டர் எல்லாம் தொகுத்து ஒரு ஆர்டிக்கிளாக க்ரியேட் பண்ணாங்க. அதுதான் நான் ஏன் நாத்திகவாதி, ஒய் ஐ எம் என் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணாங்க. இது ஒரு புக்காகவும் கன்வெர்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஓகேங்களா? நான் ஒய் ஐ எம் என் ஏத்திஸ்ட், நான் ஏன் நாத்திகவாதி யாரோடதுன்னா பகத்சிங் அவர்களோடது. இந்த நூலை தான் ஜீவானந்தம் அவர்கள் வந்து மொழிபெயர்த்தாங்க, தமிழில் மொழிபெயர்த்தாங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். பகத்சிங் அவர்களை பற்றி நம்ம முக்கியமான எல்லா டேட்டாஸும், டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அத்தனை டேட்டாஸும் நம்ம படிச்சிட்டோம். இதுவே போதும் எனக்கு கேட்டால் பகத்சிங் அவர்களுக்கு. குரூப் 1 லெவல்லையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.